நம்ம தமிழ் சினிமாவில் பல வருடங்களா முக்கியமான ஒரு நடிகரா இருக்கிறவர் தான் ராஜ்கிரண். இப்படி இருக்க இவர் ஒரு முஸ்லிம் நடிகர் அப்படின்னு சொன்னாலே யாராலையுமே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு பல படங்கள்ல அற்புதமா நடிச்சு அசத்திருப்பாரு. இப்படி இருக்க ராஜ்கிரண் அவருடைய மகள் தான் பிரியா. அதாவது சொந்த மகள் கிடையாது, ராஜ்கிரண் அவருடைய வளர்ப்பு மகள் பிரியா. இவங்களை கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டவர் தான் இந்த முனிராஜ். அதாவது இவரை சன் டிவியில ஒளிபரப்பு ஆகக்கூடிய பல சீரியல்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். இப்படி இருக்க காதலிச்சு கலப்பு திருமணம் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜ்கிரண் அவருடைய ஒரே வளர்ப்பு மகளான பிரியா அவங்கள காதலிச்சு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் குடும்பத்தார்கள் எல்லாருமே எதிர்த்தாலும் விடமாட்டான் அப்படிங்கிற மாதிரி முனிராஜ் எல்லாருடைய எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதே போல பிரியா அவங்களும் இனி என்னுடைய அப்பா உதவி எனக்கு தேவை இல்லை, முனிராஜ் இவரே என்னை நல்லா பார்த்துக்குவாரு அப்படிங்கிற நம்பிக்கை தனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு வைரலா பேசியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பயங்கரமா கோபம் அடைஞ்சிருந்த ராஜ்கிரண், அவ என்னுடைய சொந்த மகளே கிடையாது, அவளே ஒரு வளர்ப்பு மகள் தான், அவ என்னை விட்டு போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ராஜ்கிரண் அவரும் பதிலுக்கு பேசியிருக்காரு. இப்படி இருக்க இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட முழுசா நிறைவடையல. அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா முனிராஜ் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ராஜ்கிரண் மகள் பிரியா அவங்கள துரத்தி விட்டுட்டு அடுத்த கல்யாணம் செய்யறதுக்காக அவர் தயார் ஆகியிருக்காரு. அந்த வகையில கடந்த 2 மாதமா முனிராஜ் அவர் கூடயும் வாழ முடியாம, அப்பா கிட்டையும் வர முடியாம ரொம்பவே பரிதாபமான நிலையில தான் பிரியா அவங்க பரிதவிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் நேத்து ஒரு வீடியோவை பிரியா அவங்களே அபிஷியலா வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய அப்பா ராஜ்கிரண் அவருடைய பேச்சை கேட்காம முனிராஜ் அவரை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டேன். அதே போல கடந்த 2 மாதமா என்னுடைய குடும்பத்தார்கள் ஆதரவு இல்லாம நான் இருந்தாலும் ராஜ்கிரண் அவர்கள், அதாவது தன்னுடைய அப்பா தனக்கு தொடர்ந்து உதவி செய்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரியா சொல்லியிருக்காங்க. அதே போல தனக்கு எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் உடனே வந்து தன்னுடைய அப்பா ராஜ்கிரண் முதல் ஆளா வந்து தன்னை காப்பாத்துவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் தான் முனிராஜ் அவரை விட்டு பிரிந்துட்டதாகவும், அதே போல கடந்த சில மாதங்களா தன்னுடைய அப்பா தனக்கு பக்கபலமா உதவியாக இருக்கிறதாகவும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் முனிராஜ் அடுத்த கட்டமா அவர் அவசரமா 2வது திருமணம் செய்யறதுக்கான வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில ராஜ்கிரண் அவருடைய மகளுக்காக மீண்டும் ராஜ்கிரண் அவர் உதவியா இருப்பாரு, எந்த பிரச்சனைனாலும் அவர் வருவாரு அப்படின்னு பிரியா அவங்க குறிப்பிட்டிருக்கிறது. தற்போது முனிராஜ் அவர் 2வது திருமணம் செய்து கண்டிப்பா மிகப்பெரிய பிரச்சனை, கலகலப்பு, சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது.